எல்லாருக்கும் வணக்கம். டாப் மூவ்ஸ் எம்எம்சி கம்பெனியான டிசிஎஸ்ல இருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு, ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 50,000 முடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க டைரக்ட் ஹைரிங் தான் வந்து எடுக்கிறாங்க. இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வகையான ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 23/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா, இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்னா நான் டிசிஎஸோட கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு வந்து நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஜாக்பாட்டான ஒரு வேலை வாய்ப்பு தான். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அஃபீஷியல் சைட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நேஷனல் லெவல் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் தான். ஓகேங்களா, இதுக்கு யார் அப்ளை பண்ணால் என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலிஸ்டாக கொஞ்சம் வந்து பார்த்தலாம். இது வந்து எடுக்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸாகவும் கொஞ்சம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு ஓப்பன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் பேஸ்ட். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் தான் உங்களுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான என்னென்ன டெஸ்ட் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா ஹையரிங் கேட்டகரிஸ் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஃபியூச்சர்ஸ் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை லெவல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஹை லெவல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிஇ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, எம்டெக் முடித்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாஸ்டர் சயின்ஸ். ஓகேங்களா, யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க கேண்டிடேட் எல்லாருமே 60% இருக்கணும் ஆல்மோஸ்ட் அப் டு செமஸ்டரில். ஓகேங்களா, பேக்லாஸ் அரியர் இருக்கக்கூடாது. இது முடிக்கும். ஓகேங்களா, அரியர் இருக்கவங்க தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, கரியர் கிராப் இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்ட் டைமாக இருந்தாலும் ஃபுல் டைமாக இருந்தாலும் கோர்சஸ் இந்த கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு டிசிஎஸ் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப் டு 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜுக்கான க்ரைட்டீரியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 18லேருந்து 28 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும், 60% இருந்தால் போதும், தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் டிசிஎஸ் பொறுத்த முடிக்கும். என்ன ஃபர்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, அந்த ஃபண்டமெண்டல் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் இந்த மாதிரி ஜென்ரலாக டிசிஎஸ்லேருந்து எல்கியூடி என்ன கேட்பாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அட்டம்ஸ் ஆன் அட்வான்ஸ் மோட்ஸ் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆர் ப்ரீமியம் ஆர் ஆஃபர்ஸ் மூலிமா வந்து ரெண்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் கேண்டிடேட் வில் பி த ஷார்ட் லிஸ்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம், டிஜிட்டல், நிஞ்சான். ஓகேங்களா, இந்த பேஸ் தான் வச்சு தான் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸ் வந்து நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல், வெர்பல், ரீசனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸ் வந்து நடக்கும். பார்ட் பியில் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா கோடிங் ஓரியன்டாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிட்ஸ் வந்து நடக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 மினிட்ஸ். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் ஆர் 3 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல், ப்ரீமியம் இது வந்து நடக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நாம் வந்து இதுக்கான டெஸ்ட்டுக்கான ஹைரிங்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைரிங் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர் ப்ரீமியம் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 LPA முடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிஎல் ப்ரீமியம் யூஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான எல்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 11.5 LPA முடி கொடுக்குறாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம், அதுக்கப்புறமா தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஓரியன்ட் அல்காரம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஸிங் அந்த ஆட்டோமொபைல் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா ப்ரீமியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டலுக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிடிசி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 LPAலேருந்து பார்த்தீங்கன்னா யூஜி முடித்தவங்க பார்த்தீங்கன்னா 7.3 LPA முடி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட் சால்விங் டெவலப்மெண்ட் இன்டகிரேஷன் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஃபோக்கஸ் ஆன் மாடர்ன் டெக்னாலஜி ஓரியன்டாக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம்வொர்க்ஸ் கற்றுக்குவீங்க கேபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி டிஜிட்டல், அதே மாதிரி இதுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 3.36 LPA முடி கொடுக்குறாங்க. யூஜி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.53 LPA முடி கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சப்போர்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியரிங் ஆர் பெட்டராக எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷன் டெக்னாலஜி இன்வைஸ் பேட்டர்ன்ஸோட நீங்கள் கற்றுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த ஓவராலாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டிசிஎஸ்க்கான கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், டிசிஎஸ்க்கான கோர்ஸ் நான் வந்து படிக்கணும், என்கியூடி இதுலேயே வந்து கோர்ஸஸ் சேல் பண்ணுறாங்க. அதுக்கான லிங்க்கும் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க்ஸ் வேணால் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்கு உங்களுக்கு தேவை. ஓகேங்களா, மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.